வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கார்த்திக் அப்படின்ற நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ 4 ஆர்ம் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் போடுங்க, ஸ்பாஞ்ச் பாலில் ஃபஸ்ட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஸ்பாஞ்ச் பாலை நம்ம 4 ஆர்ம் மசில் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து நான் 2 மந்த் 3 மந்த் பிஃபோர் தான் போட்டிருப்பேன். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதனால் ஸ்பாஞ்ச் பால் நம்ம ஹேண்ட் பவர் வச்சு எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஸ்பாஞ்ச் பால் வேணும் அப்படின்னா இந்த வீடியோட டைட்டில் கிளிக் பண்ணிங்கனாலே ஸ்பாஞ்ச் பால் ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ அந்த ஸ்மைலி பால் எடுத்துகிட்டு அந்த ஸ்பாஞ்ச் பாலை பார்த்தோன்னா உங்களோட சென்டர் ஹேண்ட் உங்களோட உள்ளங்கையில் வந்து வச்சுட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களோட ஹேண்ட் மசில்ஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு கையில் வெயின்ஸ் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்கள். இதை பார்த்தோன்னா கண்டினியூஸாக நீங்கள் பண்ணுறதுனால மட்டும்தான் ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு அவுட் சைட் இருக்க 4 ஆர்ம் மசிலை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக இந்த ஸ்மைலி பால் ஒர்க் அவுட் நம்ம செய்கிறதுனால நமக்கு பார்த்தா வந்து கிரிப் ஸ்ட்ரென்த், அதாவது கையில் இருக்க கிரிப் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. முக்கியமாக உங்கள் கைகளை நல்லா ஸ்ட்ரென்தன் ஆக்குறதுக்கும் உங்களோட ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட வெயினை பார்த்தினா வெளியே தெரிய வைக்கிறதுக்கு, அதாவது நரம்புகளை வெளியே தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க. ஸோ அப்படி ஆசைப்படுறவங்களாம் மறக்காமல் இந்த ஸ்மைலி பால் ஒர்க் அவுட் செய்கிறதுனால உங்களோட நரம்புகளை வெளியே தெரிய வைக்கிறதுக்கு முக்கியமாக உதவியாக இருக்குது. இந்த ஸ்மைலி பால் ஒர்க் அவுட் நம்ம தினமும் செய்கிறதுனால நமக்கு பார்த்தினா வந்து ஃபோக்கஸ் ஆகுதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்கள் மைண்ட் பார்த்தினா நல்லா ஃபோக்கஸாக இருக்கும். அதனால் மறக்காமல் இந்த ஸ்மைலி பால் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த ஸ்மைலி பால் ஒர்க் அவுட் பார்த்தினா உங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த பாலை எந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் ஆக்குறீங்களோ அதுதான் வந்து 1 டைம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். அது பார்த்தோன்னா ஒரு ரெப்பு. ஸோ அந்த ஒரு ரெப்பை பார்த்தோன்னா நீங்கள் வந்து 15 ரெப் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி 20 ரெப் கூட வச்சுக்கலாம், 25 ரெப் வந்து வச்சுக்கலாம். ஸோ 25 ரெப் அப்படி இல்லாட்டி 30 ரெப்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து ஈஸியான ஒர்க் அவுட் தான், ரொம்ப வந்து அதிகமாக ரெப்ஸ் வச்சும் பண்ண முடியும் எல்லாராலையும். இது எத்தனை செட்டு ப்ரோ பண்ணுறது? சரி ப்ரோ, நான் 25 ரெப்ஸ் வந்து வச்சுட்டேன். ஸோ இது எத்தனை செட்டு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 செட்டு பண்ணுங்கள். 1 செட்டு பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு 15 to 30 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் விட்டுட்டு அடுத்த செட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த செட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து 3 அப்படி இல்லாட்டி 4 செட் வந்து பண்ணலாம். இந்த ஸ்மைலி பால் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணால் பண்ணலாம். எந்த ஏஜுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது. எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பண்ணலாம். உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்மைலி பால் ஒர்க் அவுட் வந்து செய்யுங்க. இந்த ஸ்மைலி பால் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங்கும் செய்யலாம், ஈவினிங்கும் செய்யலாம். நீங்கள் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ மறக்காமல் இதை வந்து செய்யுங்க. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் பார்த்தோன்னா இதை வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம மசில் வளர்கிறதுக்கு வந்து நம்ம ரெக்கவரி டைம் வந்து கொடுக்கணும். அப்போ தான் நம்ம மசில்ஸ் வந்து க்ரோ ஆகும். அந்த டைமில் போய் மறுபடியும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் அந்த ரெக்கவரியை ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் இப்போ மண்டே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தா வந்து வெனஸ்டே பண்ணுங்கள். வெனஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரைடே பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி சாட்டர்டே சண்டே இது மாதிரி பண்ணுங்கள். இந்த ஸ்மைலி பால் ஒர்க் அவுட் நம்ம கண்டினியூஸாக பண்ணுறதுனால இட் பில்ட்ஸ் த என்டியூரன்ஸ் இன் ஆர்ம்ஸ். ஸோ உங்கள் ஆர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா என்டியூரன்ஸை பில்டு பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக இம்ப்ரூவ்ஸ் த மஸ்குலர் ஸ்ட்ரென்த். உங்களோட மஸ்குலர் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மைலி பால் ரொம்ப உதவியாக இருக்குது. அதனால் மறக்காமல் அதை கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? இந்த வீடியோ ப்ளே ஆகுறதுக்குள்ளார பார்த்தோன்னா லெஃப்ட் சைடு கீழே வந்து பாட்டமில் வந்து வியூ ப்ராடக்ட்னு இருக்கும். சின்னதாக ஒரு குட்டி ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து வியூ ப்ராடக்ட்லாம் நிறையா கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வியூ ப்ராடக்ட்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது தான். ஸோ மறக்காமல் அதை வந்து வாங்கிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து நிறையா வந்து ஆட் பண்ணி வச்சுருப்பேன். மறக்காமல் அதை வந்து பாருங்கள் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் கிரிப்பர், ஸ்மைலி பால், டம்பிள்ஸ், அப்படி இல்லாட்டி வே ப்ரோட்டீன்லாம் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ வே ப்ரோட்டீன்லாம் வந்து உங்களுக்கு இது மாதிரி நல்ல வே ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் வந்து வியூ ப்ராடக்ட்னு இருக்கும். அதாவது இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து சின்னதாக வியூ ப்ராடக்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வந்து போட்ட வியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். ஸோ அதில் நிறையா ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ரொம்பவே 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி ஸோ வாங்கிக்கோங்க. நீங்கள் தனியாக போய் ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அமேசான் இதெல்லாம் ஆர்டர் பண்ணி அப்படின்னா ஸோ ரேட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நிறைய பேர் ஜிம் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வியூ ப்ராடக்ட் அப்படி இல்லாட்டி நம்ம சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி மட்டும் வாங்குங்க. ஸோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ணது, அதனால் உங்களுக்கு வந்து அதை வந்து ப்ராடக்ட் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் தனியாக வாங்கினீங்க அப்படின்னா நிறைய காஸ்ட்லியாக இருக்கும். முக்கியமாக குவாலிட்டின்றது இருக்கவே இருக்காது. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து வாங்க சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்மைலி பால் வாங்கணும், அதாவது ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மைலி பால் வாங்கணும் அப்படின்னா ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடையிலே போய் வாங்கலாம். ஸோ கடையில் வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு செட்டாக கிடைக்காது. ஸோ 1, 2 இது மாதிரி தான் வந்து தருவாங்க. அதனால் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பண்டிலாகவே வாங்கிக்கலாம். ஸோ அந்த ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும்.
தான் இருக்கும். நான் யூஸ் பண்ண ஸ்மைலி பால்லாம் ரேட் பார்த்தீங்கன்னா வந்து கம்மி தான். ஸோ 250 இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் 20 பீசஸ் இது மாதிரி நீ வந்து வாங்கிக்கலாம். அதனால் மறக்காமல் இந்த ஸ்மைலி பால் உங்கள் ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாங்கணும் அப்படின்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க. ஹேண்ட் கிரிப்பர்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஹேண்ட் கிரிப்பர் கையில் நிறைய வெயின்ஸ் வர வைக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்கள் ஹேண்ட் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஹேண்ட் கிரிப்பர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹேண்ட் கிரிப்பர்லாம் வந்து அந்த வியூ ப்ராடக்ட்டில் போடுறேன். வியூ ப்ராடக்ட் எப்படி கிளிக் பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோட டைட்டிலில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே அந்த வியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். ஸோ மறக்காமல் அதை கிளிக் பண்ணி ஸோ நீங்கள் வந்து பை நவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே டெலிவரி ஆயிரும். மறக்காமல் அந்த வியூ ப்ராடக்ட்லாம் வந்து பாருங்கள். ஸோ பார்த்து வந்து கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கம்பல்ஷன் கிடையாது. ஸோ கம்பல்சரி நீங்கள் வாங்கணும்லாம் சொல்ல, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் வாங்கிடுங்க அப்படின்னு தான் நான் வந்து சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வே ப்ரோட்டீன்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ வே ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வே ப்ரோட்டீன், கேசின் ப்ரோட்டீன்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் பார்த்தோன்னா நான் வந்து வியூ ப்ராடக்ட்டில் வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் அது பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க. ரேட் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ 5000 4000 இது மாதிரி வரும். ஸோ நீங்கள் வாங்கிட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தோன்னா நல்ல மசில் க்ரோத் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா உங்கள் ஜிம் கோச்சை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வே ப்ரோட்டீன் நான் வாங்கலாமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வாங்க. ஏன்னா உங்களோட ஹைட்டு உங்களோட வெயிட்டை பொறுத்து நீங்கள் என்ன ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணும் அப்படின்லாம் சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வேணும், அந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ப்ரோ, எனக்கு என் ஹைட்டு என் வெயிட்டுக்கு நான் என்ன ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றது அப்படின்ட்டு வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவும் கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் அந்த வே ப்ரோட்டீன்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ ப்ரோ எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்பவே வந்து குவாலிட்டி இல்லாமல் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம வியூ ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கின ப்ராடக்ட் இல்லை. ஸோ அவங்களே தனியாக போய் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி ப்ரோ எனக்கு குவாலிட்டி இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ஸோ அதனால் வந்து எப்போதுமே ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் வந்து அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாருன்னா ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து வாங்குறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் வாங்குகிறேன், ஸோ ஒரு மொபைல் வாங்குகிறேன் அப்படின்னா ஸோ என்கிட்ட வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், இந்த மொபைல் எப்படி ப்ரோ இருக்குது, நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண போகிறேன், ஸோ நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னோடய சஜஷன் வந்து சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறதும் வாங்காததும் உங்கள் முடிவு. அது மாதிரி தான் நான் இந்த ஜிம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணது. அதனால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வியூ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன வியூ ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் வீடியோஸில் நிறைய வீடியோஸில் பார்த்தோன்னா வந்து ஜிம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு வேணால் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஜாயின் பட்டனில் கிளிக் பண்ணி நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் நம்ம ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ரோ நீங்கள் கேட்டீங்கன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ ஹேண்ட் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து 2 months ட்ரை பண்ணுறதுனால நம்மளோட ஹேண்ட் பவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். முக்கியமாக ஜிம் போகிறவங்களுக்கு இந்த வீடியோ கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு தான் உதவியாக இருக்கும். ஏன்னா ஜிம்மில் போய் நம்ம தம்பிள்ஸ், பார்பல்ஸ் இதிலெல்லாம் வந்து நல்லா வந்து நம்ம ஃபோராம் ஒர்க் அவுட் பண்ணலாம். அங்கே போய்ட்டு நம்ம ஸ்பாஞ்ச் பாலில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இது யூஸ் பண்ணிக்கிறது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து மணி இல்லை ப்ரோ, ஸோ ஜிம் போகிற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தான் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்கள் ஃபோராம் மசில் எப்படி பில்டு பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். முக்கியமாக நல்ல டயட் எடுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் டயட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிடும். அதனால் என்னென்ன டயட்டுன்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிவிட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ பை கைஸ், until then signing off you guys, bye guys.